உங்கள் அனைவருக்கும் எங்களது மடக்கரசா மேனேஜ்மெண்ட் மற்றும் கேட்டை கல்லூரி சார்பாக இனிய மாணவர்கள் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கிங் ரிஸ்க் இஸ் லைஃப் லிவிங் ரஸ். ஆமாங்க, எங்க கல்லூரி மாணவர்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ் சாகுற மாதிரிங்க. வேலை வாய்ப்புல மட்டும் இல்லைங்க, நம்ம கல்வி நிறுவனம் நடத்தும் அனைத்து விழாக்களில் இருந்தும் விளையாட்டு போட்டி வரைக்கும் பட்டய கிளம்புற ஒரே கல்லூரி நம்ம மாவட்டத்தை கேட்டீங்க கல்லூரிங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க மட்டும் இல்லைங்க, நீங்களும் உங்களால் உருவாக்கப்பட்ட மாணவர்களும் எங்களை ஊக்கமும் உற்சாகமும் பண்ணி தர்றாங்க. நம்ம மாவட்டத்தை கேட்டீங்க மக்கள் உறக்கும் நேரங்களும் ஓய்வு அளிக்கும் நேரத்தில் எங்கள் மாணவர்கள் கடினமாக ஒழித்ததாலும் படித்ததாலும் மட்டுமே உள்நாட்டில் மட்டும் அல்ல வெளிநாட்டிலும் கொடிகட்டி பரவிக்கிறார்கள். கேம்பஸ் இன்டர்வியூ சொல்லுவாங்க எல்லாருமே, அது ஏன் தெரியுமா? நல்ல படிச்ச செலக்ஷன் பண்றது அப்படிதானங்க. ஆனா எங்க கல்லூரியில படிச்சா கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாதுங்க. கேம்பஸ் இன்டர்வியூ இல்லாமலேயே வேலை வாய்ப்பு பெற்றுறதில்ல அள்ளி தர்றாங்க. எனக்கு 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் சீரான பசங்களை கொடுங்க. பசங்க யாருக்காவது கொடுங்க, கொடுங்க. முடிஞ்சா எனக்கு பிஎஸ்சி மோட்டிவ் பண்ணி மாட்டேங்க, அது கொடுங்க. இது மட்டும் இல்லாம கல்வி கட்டணம் கிடையாதுங்க, ஃப்ரீங்க. இலவச பேருந்து வசதிங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்க படிச்ச பிறகு வெளிநாட்டு போறாங்க இல்ல, பைக் பிளைட் டிக்கெட் முதல் கொண்டு உணவு உணவு எல்லாம் ஃப்ரீங்க. உங்க பேரை உங்க ஊர்ல மட்டுமல்ல இந்த உலகமே போடுறோமா, உங்க ஊர்ல உள்ள ஏழப்பட்ட பசங்களை கூட்டி வந்து நம்ம மாதிரி கேட்டரிங் கல்லூரியில அட்மிஷன் போடுவதன் மூலம் அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க பரம்பரையே உங்க பேரை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நிஜமாவே உண்மையா அவங்கள உயர்த்தி வைத்து உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ வேலை வாய்ப்பு பெற்றுங்கிறதுனால கண்டிப்பா உங்க பேரை அந்த ஊர் மட்டும் இல்லைங்க உடனே போய் சொல்லுவாங்க. 90% படித்த மாணவர்கள் 90% மாணவர்கள் வெளிநாட்டு தங்குறாங்க, கப்பல் வேலை பார்க்குறாங்க. லட்சங்களில் சம்பாதிக்க வேண்டும் சார் சொன்னாங்க. 20,000 சம்பளம் 30,000 சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, படிப்பு கேட்ட ஊதியம் நம்ம மட்டும் பாருங்க, சிம்பிள்ங்க. லட்சங்களில் சம்பாதிக்க ஆசைப்படும் மாணவர்களுக்கு லட்சிய படிப்புங்க. 10வது படிச்சுட்டு வரலாம், 15 வயசுல பாக்கி நினைக்கிறாங்க. நம்ம பையன் 15 வயசுல உள்ளே வர்றாங்க, 2 வயசுக்கு இங்கதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு இங்க இருப்பாங்கன்ட்டு. அப்படிதான் நம்மளுக்கு முன்னுக்கு நினைக்கிறேன். நல்லா சீக்கிரம் வாழ்க்கை செட்டில் ஆகலாம். நல்ல ஒரு அழகான கோர்ஸ். வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 to 24. எப்ப நம்ம பிஎஸ்சி படிக்கலாம், ஆண்கள் நிர்வாகம் படிக்கலாம். மற்ற எல்லாமே புரியுதாங்க. வாழ்க்கை நன்றி.